நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். ராமருக்கு, பரதருக்கு, லக்ஷ்மணருக்கு, சத்ருக்கனருக்கு. மகாராணி அவர்களெல்லாம் மாளிகைக்கு வந்து விட்டார்கள். என்ன, என் செல்வங்கள் வந்து விட்டார்களா? என்ன மகாராணி, என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை அடி, ஒன்றுமில்லை. இந்த மகிழ்ச்சியை நான் எப்படித்தான் தாங்குவது? மைந்தனே, ராமனை எப்படி பார்ப்பேன்? என் திருஷ்டியே பட்டுவிட்டதானா? என் திருஷ்டியே பட்டுவிட்டதானா? பார்த்தீர்களா, என்ன நியாயம் இது? குருதேவர் நம் குழந்தைகளோடு நேராக அரசரிடம் செல்கிறாரே, அவருக்கு நம்மை பற்றிய நினைவே இல்லை. நாம் ஏன் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும்? நாமே அங்கே ஏன் போகக்கூடாது? போகலாம். குருதேவர் என்ன சொல்வாரோ? மைந்தன் உங்கள் ராமன் அன்பு தம்பிகளுடன் தம்முடைய சேவைக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன். தமது ஆணையின்படி நடப்பதே என் வாழ்வின் ஒரே குறிக்கோள். இறைவன் என்றும் உங்களை காப்பாராக, வளமோடு வைப்பாராக. குருதேவா, தங்கள் கிருபையால் இன்று என் மைந்தர்கள் நால்வரும் நலம் பெற்றார்கள். அயோத்திக்கரசே, சிறுவர்களாக உன் மைந்தரை என்னிடம் ஒப்படைத்தாய். அவர்களை சிறந்த மேதைகளாக்கி வேதாந்தங்கள், தர்மசாஸ்திரங்கள், சமூக இயல், நீதியை காக்கின்ற அரசியல் மற்றும் அனைத்தையும் அவர்களுக்கு கற்பித்து இன்று உன்னிடம் ஒப்படைக்கிறேன். மன்னியுங்கள் குருதேவா, இதற்கு மேலும் காத்திருக்க முடியவில்லை எங்களால். ஆம், இது என் தவறுதான் மகாராணி. அருந்ததியை என்னிடம் சொல்லி அனுப்பியிருந்தாள், குழந்தைகளில் முதலில் மாதாவிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று. ஆனால் ராஜாங்க நடைமுறையில் நானே மறந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. உங்கள் மைந்தர்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் ஒரு வனவாசி, மாளிகை வாசிகளுக்கு பயிற்சி அளித்தேன். இப்போது இவர்கள் உங்கள் அன்பென்ற மாளிகைக்கு திரும்பிவிட்டார்கள். ராமா, பெற்ற தாய் தெய்வத்தை விட, குருவை விட உயர்ந்தவள். உண்மையான ஈடுபாட்டுடன் எவன் தாய்க்கு சேவை செய்கிறானோ அவனை தெய்வங்களும் வணங்கும். எந்த திருவடிகள் சொர்க்கத்திலும் உயர்ந்தவையோ அந்த மாதாவின் திருவடிகளை தொட்டு வணங்கு ராமா. ராமன், மைந்தன் ராமன் எவ்வளவு வளர்ந்து விட்டார். புகழோடு வாழ்க, காலத்தை வெல்க. பிரியமைந்தா,
சாப்பிடு. சாப்பிடுகிறேன் அம்மா, ஒரே இனிப்பு. சாப்பிடு. போதும் அம்மா, எவ்வளவு சாப்பிடுவது? சத்ருகனா, நீ சாப்பிடுகிறாயா, பறவைகளை போல் கொறிக்கிறாயா? கௌசல்யா மாதா, ராமனை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லையா? அவன் சாப்பிடவே இல்லையே. நீயே சொல்லு, கேட்டால் தானே. அம்மா, ஆ, சரி, ஊட்டி விடுங்கள். சரி, ஊட்டுகிறேன். அம்மா. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம். ஆ, இந்த பாயசத்தை சாப்பிடு, உனக்கு பிடிக்குமே. போதும் அம்மா, இதுவே போதும். ஆ, ஆசிரமத்திற்கு அனுப்பிய போது எப்படி முழு முழுவென்றிருந்தாய். ஆமாம்மா, பாவ ராமண்ணா துரும்பாக இழைத்து விட்டார். என்ன இப்படி விளையாடுகிறீர்கள்? இவர்கள் பள்ளி பருவத்து பச்சிளம் பாலகர்கள் இல்லை. பச்சிளம் பாலர்கள் இல்லை. பெற்றவளுக்கு தெரியும் பிள்ளை அருமை. அப்படி சொல்லுங்கள். அம்மா பிள்ளைகளுக்கு இடையில் பேச அரசபிரானுக்கு அவசியமில்லை. தாம் அமைதியாக சாப்பிட்டால் சரி. நேற்று வரை நதியிலும் குளத்திலும் நீராடினார்கள். இன்று மாளிகை வழக்கப்படி நீராட்டுவோம். அட, உடம்பிலே இன்னும் கொஞ்சம் சந்தனம் பூசுங்களேன். எவ்வளவு சந்தனம்மா! நீ சும்மா இரு. ராஜகுமாரர்களின் தேகம் பூ போல மென்மையா இருக்க வேண்டும். அம்மா, குருதேவர் சொல்லுவார், சத்திரியகுமாரர்களின் தேகம் வைரம் போல் இருக்க வேண்டும் என்று. எங்கள் தேகத்தை தாக்கும் பகைவனின் வாள் உடைய வேண்டும். அதுதான் பார்த்தால் தெரிகிறதே. குருதேவர் மென்மை உணர்ச்சி இல்லாமல் வளர்த்திருக்கிறார். அவர் இதை மறந்து விட்டார். இந்த பிறவி வெறும் போராட்டத்திற்காக மட்டுமல்ல, புனிதமான அன்பு, கலாரசனை அனைவருக்கும் தேவை. கலாரசனையா? ஆம், குருதேவருக்கு இதை பற்றி ஆர்வம் இல்லை, அவசியமும் இல்லை. உங்களை போன்ற ராஜகுமாரர்கள் இன்னொரு ராஜ்யத்துக்கு போனால் அங்குள்ள ராஜகுமாரிகள் உங்களை எல்லாம் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? இந்த அயோத்தியின் ராஜகுமாரர்களுக்கு பாவம் காதல் தெரியாது, கலையும் புரியாது, வீரம் மட்டும் தான் அவர்களுக்கு தெரியும், அழகு கலையை பற்றி எதுவும் தெரியாதென்று. பாரம்மா, எப்போதும் குருதேவர் சொல்வார், உண்மையான ஆண்மைக்கு அழகு சுத்த வீரம் என்று. வீர புருஷர்களின் நிழலில் அகிலத்தில் அனைவருமே சுகமாக இருப்பார்கள் என்று. ஆனால் சத்ருகனா, நல்ல வீரம் உள்ளவனுக்கு மென்மையான உணர்வு இல்லாமல் போனால் உயிர்குலத்திற்கு எந்த பயனும் இல்லை. இந்த ரசனை இல்லாவிட்டால் வாழ்வு ரசனையற்று வறண்டு போய்விடுகிறது. வாழ்வு வறண்டு போனால் அவனால் சமுதாயத்துக்கு என்ன சுகம்? அவன் இருந்தென்ன இறந்தென்ன?